பொறுமையாய் இருங்கள் என்ற காரியத்துல உங்கள் மத்தியில் நான் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த மாலை வேளையில, நீங்கள் பொறுமையாய் இருங்கள். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனம். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில வாழ்க்கை பயணத்துல எத்தனையோ பாடுகளை, வேதனைகளை, சோதனைகளை நாம் படுகிறோம். ஆமென். எப்பொழுதுமே நாம் பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். இப்படிப்பட்ட சோதனைகள் இயற்கையாக வரலாம், பிசாசினால வரலாம், வியாதியினால வரலாம், ஏதோ ஒரு காரணத்தினால வரலாம். ஆனால் சில பிரச்சனைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த பிரச்சனை எனக்கு ஏன் இப்படி வருதென்று நமக்கு என்ன அதனுடைய அர்த்தமே தெரியாத அளவுக்கு நமக்கு ஏதோ ஒரு விதத்துல நமக்கு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஆனாலும் வார்த்தை என்ன சொல்லுகிறது? இயேசுவின் மேல். ஆமென். யார் மேல? நீங்க வாசிச்சு பாருங்க மீண்டும். இயேசுவின் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனச்சாட்சி நிமித்தம் ஒருவன், ஆமென், அதிகமாய் பாடுபட்டார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க இயேசுவின் மேலே அன்பு வச்சிட்டீங்க, அவர் மேலே அளவில்லாத அன்பை நீங்கள் வச்சிட்டீங்க. அவர் மேல வச்ச அன்பினால உங்களுக்கு அதிகமான பாடுகள், வேதனைகள் உங்களுக்கு பொறுமைக்கு மேலாக வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த பொறுமையோடு நீங்கள் இருக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. யார் மேல வச்ச? உங்களுடைய தாயார் மேல வச்ச அன்பின் நிமித்தம் அல்ல, உங்களுடைய தகப்பன் மேல வச்ச அன்பு நிமித்தம் அல்ல, அல்ல உங்களுடைய சகோதரர்களுடைய கணவன் மனைவி மேல வச்ச அன்பு நிமித்தம் அல்ல. உங்களுக்கு இப்ப வந்திருக்கிற பிரச்சனைகள் என்னவென்று சொன்னால், தேவன் மேல நீங்கள் பற்றுதலாய் இருக்கிறபடினால் சத்துரு உங்களை பொறுமையை இழக்கும்படியாக அநேக காரியங்கள் உங்களுக்கு அவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. உங்களை தாங்க முடியாத பொறுமையா இருக்கலாம், அதை தாங்கவே சகிக்க முடியாத காரியங்களாய் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சகிக்கத்தான் வேண்டும். ஆமென். நீங்கள் பொறுமையாய் இருக்கத்தான் வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சோதனையை பொறுமையோடு நாங்கள் சகித்தால், தாங்கினால், கடந்து போனால் என்ன வரும்? எங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீங்கள் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அது இரட்டிப்பான்னு சொல்லக்கூடாது, எண்ணற்ற அளவு மிகுந்த ஏராளமான ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் இயேசுவிடத்தில் இருந்து பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். அதே பேதுருவின் அதிகாரம் 1வது அதிகாரம் 2வது வசனம் 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு? ஹல்லேலூயா. கொஞ்சம் பாருங்க வசனத்தை பாருங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு? ஹல்லேலூயா. நீங்களே குற்றம் செய்வீங்க, நீங்களே பொறுமை இழப்பீங்க, நீங்களே தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்து போட்டு ஐயோ எனக்கு பொறுமை இழக்கிறேன், என்னால இன்னும் பொறுமையா இருக்க முடியாது சொன்னால் அதனால உங்களுக்கு என்ன கீர்த்தி உண்டு? என்ன கீர்த்தி உண்டு? அதனால நமக்கு என்ன பலன் உண்டு? வாசிக்க தொடர்ந்து சிஸ்டர். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நன்மை செய்ய வேண்டும். நீங்க நன்மை செய்வதனால வருகிற பாடுகள் நிமித்தம் நீங்கள் அதை அனுபவித்தால், நன்மை நிமித்தம் நீங்கள் பாடு அனுபவித்தால் அதுவே தேவனுக்கு முன்பதாக பிரீதியாயிருக்கும் என்று அங்கே வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் தீங்கு செய்கிறது, அநியாயம் செய்கிறது, கண்டபடி எங்களுக்கு நாவு இருக்கென்று மற்றவர்களை குற்றம் பிடிக்கிறது, குற்றம் கூறுகிறது, நீதி செய்கிறது எங்களுடைய வேலை அல்ல. உங்களை அழைச்சவர் மற்றவர்களுக்காக தரப்பில் இருந்து நீங்களும் நானும் செபிக்கிற பிள்ளைகளாய்த்தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அவருடைய சமாதானத்தோடு நீங்கள் உதவி
போகலாம், அவர்கள் பழகாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களை நீங்கள் நச்சித்துக் கொண்டு குற்றம் 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 என்று நீங்கள் சொல்லுகிற பொழுது நீங்கள் தான் குற்றவாளியாய் போவீர்கள். அவர்கள் கழுவப்பட்ட நிலையில தேவனிடத்தில் அவர்கள் மன்னிக்கப்பட்டு போய்விடுவார்கள். ஆமென். ஆகையினால் நீங்கள் மற்றவர்களை குற்றவாளியாய் தீர்க்காதபடிக்கு உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தி உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இதைத்தான் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்ப முதலாவது நீ ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்கள் பொறுமையாய் இருக்க வேண்டும். பொறுமையா இருங்கள். ஏன் பொறுமையா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார்? உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்க போறார். ஹல்லேலூயா. நீங்கள் என்னென்ன காரியம், எத்தனையாயிரம் பேர் இருக்கிறீர்கள், அத்தனை பேர் நீங்கள் விண்ணப்பம் பண்ணி இருப்பீங்கள். எவ்வளவு காரியங்களை இயேசுவிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனா அதனால தான் ஆண்டவர் சொல்ற, நீங்க பொறுமையோட இருங்க. நீங்க கேட்டுக்கொண்ட எல்லா காரியங்களும் உங்களுக்கு நன்மையாய் கொடுக்க இயேசு ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்ற, பொறுமையா இரு மகனே. நீ பொறுமையா இழந்துட்டீங்கடா, தேவன் உங்களுக்கு கொடுக்க வருகிற நேரம் வந்து விட்டது. நீங்கள் பொறுமையை இழந்து பதறி நீங்கள் அநியாயமாய் அந்த காரியத்தில் இருந்து விலகிவிட்டீங்கன்னா தேவன் கொடுக்க வந்ததை அவர் மீண்டும் கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. அதனால மீண்டும் உங்களுக்கு வறட்சி வந்துடும், மீண்டும் அந்தகாரங்கள் வந்துடும், மீண்டும் பலவீனங்கள் வந்துடும், மீண்டும் உங்களுடைய காரியங்களை நீங்கள் சித்தி பெற முடியாதபடிக்கு உங்களை நீங்களே அழிக்கிற அளவுக்கு பெரிய காரியங்களை நீங்கள் மூழ்கி போய்விடுவீர்கள். ஹல்லேலூயா. இதனால் ஆண்டவர் சொல்றார், பொறுமையாய் இருங்கள் என்று. ஆமென். இரண்டாவது காரியம் நாங்கள் பார்க்க போறோம். ரோமரின் புத்தகம் 12வது அதிகாரம் 11-12வது வசனத்தை வாசிங்க. Romains chapitre 12 versets 11 et 12. Ayez du zèle et non de la paresse. Soyez fervents d'esprit, servez le Seigneur. Réjouissez-vous en espérance, soyez patients dans l'affliction, persévérez dans la prière. Amen. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹல்லேலூயா. அப்ப இரண்டாவது காரியம், முதலாவது காரியம் நீங்கள் பொறுமையா இருங்கள் என்று சொன்னார் ஆண்டவர். இரண்டாவது காரியமா என்னையும் உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆமென். ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆமென். சிலர் கோபத்தில் சொல்றார், கவனமாய் இருந்தீங்க என்று சொல்வார்கள். ஆமென். அதை விட மேன்மையா ஆண்டவர் சொல்றார், ஜாக்கிரதையாய் இருங்கள். ஏன் ஜாக்கிரதையாய் இருங்கள்? இன்றைக்கு அநேகர் அங்க பார்த்த வசனத்தை 12-11 முதல் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அசதியாய் இருக்கிறோம், ஏனோ தானோ இருக்கிறோம். என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும், நமக்கு என்ன? இது அழைக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள். இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நடக்கவே கூடாது. ஆமென். இது எப்படி போனாலும் எனக்கு என்ன, என்னை நான் பாதுகாத்து நான் என்னை தப்புவித்துக் கொள்வோம் என்ற சிந்தை உங்களுக்கு ஒருபோதும் இருக்கவே கூடாது. அது சுட்டரிக்கப்பட வேண்டும். ஆமென். ஆண்டவர் சொல்றார், ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள். ஆமென். ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஆவியில் ஒரு மனுஷன் அனலாய் இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் தேவனுக்காக நீங்கள் வைராக்கியமாய் நின்று ஏதோ ஒரு காரியத்தில் சின்ன ஊழியமாய் இருக்கலாம், பெரிய ஊழியமாய் இருக்கலாம், எப்படிப்பட்ட ஊழியமாய் இருக்கலாம், அந்த ஊழியத்தை நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் என்னவாய் இருக்கணும்? ஆவியில் அனலாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆமென். எது நலமானது, எது நலமற்றது, எது நல்லது, எது கூடாதது, எது செய்ய வேண்டியது, செய்யக்கூடாது, எது தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு பிரியமில்லாதது, எப்படி தேவன் எதை நான் செய்தால் விரும்புவார், இயேசு எதை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், நான் எதை அவருக்கு செய்ய வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார், ஆவலாய் இருக்கிறார். பரலோகம் எதற்காக உங்களை நோக்கி பார்க்கிறது என்பதை நீங்கள் ஆவலோடு கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அதுதான் ஆவியில் அனலாய் இருந்தீங்களா இருந்தால் அந்த சத்திய ஆவியானவர், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை அனலாயாக்கி உங்களை அந்த வழியிலே நடத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, வேதத்துல எத்தனையோ பேர் பொறுமையாய் இருந்து தேவ நன்மையை பெற்றதை நாம் காண முடியும். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் அழைச்சார். ஆபிரகாமை அழைக்கிற பொழுது அவன் எத்தனை ஆண்டு
காலம் அந்த ஈசாக்கை பெறுவதற்கும் அவன் எப்படி அலைஞ்சு தெரிந்தான். அவனுடைய பொறுமை, விசுவாசத்தோட கூடின பொறுமையோட அவன் காத்திருந்தான். ஏனென்று சொன்னால் அவனுக்கு தெரியும் அழைச்சவர் யார் என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிற ஒரு குடும்பத்தில் இருந்த மகன், ஒரு காணாத தெய்வம், கண்ணு கெட்டாத தெய்வம், யார் என்று தெரியாத தெய்வம், ஒரே ஒரு நாள் கேட்ட சத்தத்தின் நிமித்தம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தகப்பனையும் உறவுகளையும் தாயும் வீட்டையும் இனத்தையும் எல்லாத்தையும் விட்டு ஐஸ்வர்யத்தை விட்டு அந்த வனாந்திரத்திலே அவர் சொல்ல பாதையில் அவன் நடந்து போற பொழுது எவ்வளவு புயல் காற்றுகள், எவ்வளவு வறட்சியான எவ்வளவு உஷ்ணத்தின் வேதனைகள், எப்படிப்பட்ட பாடுகள், துயரங்கள், கண்ணீர்கள். அவன் நினைத்த அவன் போன பாதையை திரும்பி வந்துடலாம். ஆனால் அழைச்ச தேவனுக்கு அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவனாயிருந்தான். அது மட்டுமல்ல, அவன் ஜாக்கிரதையாய் நான் மீண்டும் அந்த தேவனை துக்கப்படுத்தாதபடிக்கு, பின்வாங்கி போகாதபடிக்கு பொறுமையோடையே அவன் நடந்து போய் கொண்டிருந்தான். ஆமென். பள்ளத்தாக்குகளை அவன் கண்டான். கரடு முரடுகள், வேதனையான காரியங்கள், வறட்சிகள், உஷ்ணங்கள் எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு அந்த குழுவாய் அவன் தன்னுடைய எல்லா மிருக ஜீவன்களோடு அந்த வனாந்திரத்திலே நடந்து போய் கொண்டிருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, யோபை குறித்து கூட நமக்கு தெரியும். பொறுமை பிரியமானவளே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஹல்லேலூயா. அவருக்கே ஸ்தோத்திரம் என்று ஜோம் சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, நீங்க பொறுமையோட இருங்க. இன்றைக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் நாளைக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் உங்களோட இருக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். இல்லாமல் போகட்டும், போனாலும் போகட்டும். கர்த்தாவே நீர் கொடுத்தீர், நீர் கொடுத்தீர், நீர் எடுத்தீர், நீர் தந்தீர், இல்லாமல் ஆக்கினீர். இருக்கிறதை இல்லாமல் ஆக்கிறவரும் இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுகிறதும் அவருக்கு லேசான காரியம். ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. ஆமென். அப்ப இப்படிப்பட்ட பாருங்க, இப்படிப்பட்ட பொறுமையில எத்தனையோ பேர் காத்திருந்து பிரகாசித்தார்கள். ஆமென். தேவனுக்காக வைராக்கியமாய் இருந்தார்கள். காரணம் என்ன? தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பொறுமையின் கீழ் அவர்கள் தாழ்த்தி தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள், நடந்தார்கள். இதனாலதான் இன்றைக்கு அவர்கள் வேதத்திலே அந்த அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. எப்படி எப்படி தேவனோடு நடந்தார்கள், தேவனோடு சஞ்சரித்தார்கள், எப்படியெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பெரிய பெரிய காரியங்களை செய்தார்கள். சத்துருவுக்கு சத்துருவாய் நீங்கள் எப்ப தேவனுடைய வசனத்துக்கு வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் தேவனே உங்களுக்கு சத்துருக்களுக்கு சத்துருவாய் தேவனே உங்களுக்காக சுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீங்கள் என்று சொன்னால் நீங்கள் பற்றுதலாய் இருக்கிறது இயேசு மேல. ஆமென். ஹல்லேலூயா. அதே பேதுரு 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக மாதிரியை பின் வைத்து போனார். ஹல்லேலூயா. அப்ப எதற்காக நீங்கள் அழைக்கப்படு? இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஏனெனில் கிறிஸ்துவும் கூட யாருக்காக? அந்த வசனம் சொல்லுது பாருங்க, உங்களுக்காக. ஆமென். அவர் பாடுபட்டது யாருக்காக? எங்களுக்காக, இந்த உலகத்துக்காக, தன்னுடைய சாயலாய் உருவாக்கப்பட்ட ஜனங்களுக்காக. ஆமென். பாடுபட்டு, ஆமென், பாடுபட்டு தம்முடைய அடிச்சோடுகளை என்ன தொடர்ந்து வரும்படி எங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஆமென். மனுஷன் பெருமை பாராட்டி கொண்டுதான் எப்படி வாழ்வது, எப்படி நாம் இந்த பூமியிலே ஜெயமெடுக்கிறது, சத்ருவின் கையிலே நாங்கள் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், பாதாளத்திலே சென்று கொண்டிருக்கிறோம் என்ற பொழுது அவன் மனுஷ ரூபம் எடுத்து தேவகுமாரனாய் இருந்து பூமியிலே தன்னுடைய சாயலை மாற்றி எங்களுடைய மனுஷ ரூபமாய் மாறி மனுஷன் போல வாழ்ந்து அந்த 33 ஆண்டு காலமும் இந்த பூமியில இருந்து வாழ்ந்து காட்டி எப்படி நீங்கள் ஜெயமெடுக்க வேண்டும் என்ற பாதச்சுவடுகளை எங்களை
அதிலே நடந்து வரும்படியாக அவர் எல்லா சோதனைகளிலும் ஜெயம் பெற்று அங்கே பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சிந்தித்து பாருங்க பிரியமானவர்களே, நாங்கள் இயேசுவை போல நாங்கள் உபத்திரப்படுகிற பொழுது பொறுமையோடு, ஆமென், தேவகுமாரன் இங்கே பூமியில உபத்திரப்பட்டார். பிதாவுக்கு ஒரு சொற்ப நொடியில அவரை உபத்திரப்படுத்துறவர்களை அழிக்க முடியும், இல்லாமல் ஆக்க முடியும். ஆனால் என்னத்துக்காக? எனக்காக, உங்களுக்காக, இந்த உலகத்தில் அவர் உண்டாக்கின இந்த ஜனங்களுக்காக இந்த பாரிச்சூழலில் இவர்கள் நடந்து வரும்படியாக, ஜெயம் எடுக்கும்படியாக, பாதாளத்தில் அறிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு பரலோகத்தில் ஒரு இடத்தை உண்டு பண்ணும்படியாக, உங்களை அவர் நித்திய காலமாய் அழிவில்லாத ஜனங்களாய் உங்களை உருவாக்கும்படியாக அவருடைய குமாரனுடைய இரத்த துளிகளை இந்த பூமியில மனு குலத்துக்காக ஒரு துளி ரத்தம் கூட இல்லாமல் முழு ரத்தத்தை அவருடைய சரீரத்தில் இருந்து எங்களுக்காக, உங்களுக்காக, இந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் என்ன செய்தார்? அர்ப்பணித்து தன்னை ஜீவ பலியாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்ப தபசு காலம் என்று, லெந்து காலம் என்று இந்த நாள்ல நாங்கள் இப்ப நினைவு கூறுகிறோமே பிரியமானவர்களே, இது எதற்காக? எனக்காக, உங்களுக்காக, இந்த உலக ஜனங்களுக்காக. ஆமென். ஆனா அறியாமல் இருக்கிறார்கள், அறிந்து நிர்மாப்பாய் இருக்கிறார்கள், கல்லிருதயம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள், வேணுமென்றே தேவனுக்கு கோபமுற்ற ஜனங்களாய் இன்றைக்கு இந்த உலகத்திலே அநேக ஜனங்களில் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். உலக ஜனங்கள் ஒரு பகுதி, அழைக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு பகுதி. இப்படியே தேவனுக்கு வேதனையை ஊட்டி கொண்டிருக்கிற பொழுது அவர் நினைத்தால் எப்பொழுதே அவருடைய கோபம் பற்றி எரியும். ஆனாலும் அந்த இரக்கமுள்ள பிதா தன்னுடைய குமாரன் வலது பாரசத்தில் இருக்கிற அந்த குமாரனுடைய காயங்கள், அவருடைய காயங்கள், கரங்களில் இருக்கிற காயம், முள்முடி சூட்டப்பட்ட சிரசில இருந்து வருகிற அந்த ரத்தத்தின் காட்சிகளை அவர் பார்க்கிற பொழுது அவர் பரிதாபமாய், கிருபையாய் அந்த கிருபையின் காலத்தில் இந்த உலகத்துக்கு இரக்கம் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லாவிடி பழைய ஏற்பாட்டு காலம் கூட இருக்குமாய் இருந்தால் இன்றைக்கு ஒருவருமே நாங்கள் இந்த இடத்தில் இருக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பொறுமையாய் நாம் இருந்தால் நாம் பாக்கியவான்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். அப்ப இந்த பொறுமை என்ன செய்ய வேண்டும்? நானும் நீங்களும் கடைபிடிக்க வேண்டும். ஆமென். யாக்கோபின் புத்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். Jacques chapitre 5 verset 11. Voici, nous disons, bienheureux ceux qui ont souffert patiemment. Vous avez entendu parler de la patience de Job et vous avez vu la fin que le Seigneur lui a accordée. Car le Seigneur est plein de miséricorde et de compassion. Amen. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. ஆமென். அவ்வளவு சிஸ்டர். ஆமென். கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிருபையின் காலத்துல இன்னைக்கு உலகம் தப்புகிறதுக்கு காரணம் என்று சொன்னால் அவர் உருக்கமும் என்னவா இருக்கிறார்? இரக்கம் நிறைந்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகம் தப்புறோ இல்லையோ, அழைக்கப்பட்ட நானும் நீங்கள் இன்றைக்கு தப்புறதுக்கு காரணமே அவருடைய உருக்கமும் இரக்கமும் தான். எத்தனை தரம் அவரை நாங்கள் குத்தி இருப்போம், எவ்வளவு தரம் அந்த இயேசுவை வேதனைப்படுத்துகிறோம், எவ்வளவு தரம் இயேசுக்கு எதிரான காரியங்களை நாங்கள் செய்கிறோம் என்பதை நம்மை நிதானித்து அறிந்தோமாய் இருந்தால், ஆமென், ஹல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுது? நம்மை நிதானித்து அறிந்தோமாயிருந்தால், பிரியமானவர்களே, நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். இயேசுவுக்கும் எனக்கும் எவ்வளவு தூரம், எவ்வளவு தூரத்துல நானும் இயேசுவும் நிற்கிறோம். தேவனுக்கும் எனக்கும் உள்ள அன்பு எவ்வளவு தூரத்துல இருக்கிறது? மதில் போடப்பட்டு இருக்கிறதா? அல்லது தேவனிடத்தில் நான் கிட்டி சேர்ற அளவுக்கு எனக்கு அந்த வழி திறக்கப்பட்டு இருக்கிறதா? அல்லது அந்த வழி இருளடைந்து இருக்கிறதா? எப்படி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆமென். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் அவரை நம்பி விசுவாசித்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட அந்த ஆவியை கொடுத்தவரை நாங்கள் கூப்பிடுகிற
அந்த பரமபிதா எங்களை பார்க்க வேண்டுமாய் இருந்தால் அப்ப எங்களுக்கு முன்பதாக ஒரு தடை இருக்கு என்பது அவர் பார்க்கவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஒரு தடை காணப்படுகிறது. அது இருள் நீக்கப்பட வேண்டும். ஆமென். அந்த மதச்சுவர்கள் எரிக்க வேண்டியிருந்தால் அது உடைக்கப்பட வேண்டும். ஆமென். அதை உடைத்திடணும். நீங்கள் உடைக்காமல் இருப்பீர்களாய் இருந்தால் நீங்கள் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் மாறிடுவீர்கள். ஆமென். ஆரம்பத்திலே உடைத்து விட வேண்டும். மனுஷன் விழுவான், பாவத்திலே விழுவான், மனுக்குலம் விழும். ஆனால் விழுந்த இடத்திலிருந்து எழுந்திட வேண்டும். ஹல்லேலூயா. ஐயோ நான் விழுந்துட்டனே என்று சொல்லி அந்த குழியிலே இருக்கக்கூடாது. கத்தி கதறி குளறி அழுது இயேசுவே என்று கூப்பிட்டு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இழுந்து துள்ளி மீண்டும் அவரிடத்தில் இந்த அவருடைய பாதத்தை நானும் நீங்களும் முத்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதானே பார்த்தோம், வசனத்தை பார்த்தோம். அவர் எப்படிப்பட்டவரா? உருக்கமும் இரக்கமும் நிறைந்த இயேசு. ஹல்லேலூயா. உங்களை மார்போட வச்சு அவர் அரவணைப்பார். பிரியமானவர்களே, அவர் அப்படிப்பட்ட நல்ல இயேசு, அன்புள்ள இயேசு. ஆமென். தன்னுடைய சரீரத்தின் ரத்தத்தை அந்த அன்பில்லாமல் இருந்தார் அல்ல தன்னுடைய ஜீவனை ஜீவபலியாய் இவ்வளவு அடி வாங்கத்தக்கதாக இவ்வளவு வார்த்தைகளுக்கு அசுத்தமான வார்த்தைகள் பேசுகிற பொழுது அவருடைய முகத்தில காரை துப்புற பொழுது யாரை பார்த்து அவர் பொறுமையாக இருந்தார்? எனக்காகவும் உங்களுக்காக. ஹல்லேலூயா. ஒரு தேவாதி தேவனுடைய உன்னதமான குமாரனுடைய முகத்தில காரை துப்புற பொழுது, அவருடைய சிரசிலே குட்டுற பொழுது, அவருடைய முள்முடி அடித்து அடிக்கிற பொழுது அவருக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். சிந்தித்து பாருங்க. எவ்வளவு துயரம் அடைஞ்சிருப்பா, எவ்வளவு துக்கம் அடைஞ்சிருப்பா. யாருக்காக? உங்கள் மேல வச்ச அன்பு, எங்கள் மேல வச்ச அன்பு, இந்த உலகத்தின் மேல வச்ச அன்பு. அதற்காகவே அந்த இயேசு பொறுமையாயிருந்தார். ஆமென். மற்றவர்களை ஏளனம் பண்ணுகிறானே, இவனை பழிக்கு பழி வாங்கணும் என்று நீங்க துடிக்காதீங்க பிரியமானவரே. இந்த இயேசு கூட அவர் எப்படிப்பட்ட வல்லமையோ நிறைந்தவராய் இருந்தாலும் பொறுமையோடு சகித்து கொண்டார். ஆமென். எல்லாம் என்னத்துக்கு? நானும் நீங்களும் தேவ ஆரம்ப வசனத்தில் என்ன வசனம் நாங்கள் அங்கே பார்த்தோம்? என்னத்துக்காக நம்ம ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறது நிமித்தம். ஹல்லேலூயா. இப்படியான காரியங்கள் உங்களுக்கு வரலாம். ஆனால் அதை நீங்க பொறுமையோடு சகித்துக் கொள்ளுங்க. ஆமென். அப்பொழுது உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவாதி தேவன் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப இரண்டாவது காரியம் பார்த்தோம், அப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும். மூன்றாவது காரியம் பார்க்க போறோம், அனுதினமும் அவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். Josué chapitre 1 verset 7. Fortifie-toi seulement et aie bon courage en agissant fidèlement selon toute la loi que Moïse, mon serviteur, t'a prescrite. Ne t'en détourne ni à droite ni à gauche, afin de réussir dans tout ce que tu entreprendras. Que ce livre de la loi ne s'éloigne point de ta bouche, médite-le jour et nuit, pour agir fidèlement selon tout ce qui y est écrit. Car c'est alors que tu auras du succès dans tes entreprises, c'est alors que tu réussiras. Amen. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. நீங்க 1:8 வாசிச்சீங்க. 1:7-8. ஓகே. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஹல்லேலூயா. அப்ப 8வது வசனத்தை பாருங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவர்களின் படியெல்லாம். ஹல்லேலூயா. எதில் எழுதி இருக்கிற
இருக்கிறபடியெல்லாம் வேதத்திலே எழுதியிருக்கிறபடி எல்லாம் ஆமென் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் ஆமென். அதே சங்கீத புஸ்தகங்கள்ல நீங்கள் 1வது அதிகாரத்துல பார்த்தீர்கள் என்று சொன்னால் அங்கே அந்த வசனம் இருக்கிறது, இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப எதின் மேல நாங்கள் பிரியமாய் இருக்க வேண்டும்? தேவன் மேலே, அதாவது பிதாவாய் அவர் நாம் அன்பு வைக்க வேண்டும். அவருடைய குமாரனாய இரட்சகராய் இயேசுவிடத்திலே நாங்கள் அன்பு வைக்க வேண்டும். வழி நடத்தி எங்களை வழிகாட்டுகிற அந்த ஆவியானவர் மேல நாங்கள் அன்பு வைக்க வேண்டும். அந்த அன்பு எப்படி வரும்? நாங்கள் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிற பொழுது, அதிலே நாங்கள் பற்றுதலாய் இருக்கிற பொழுது, அதே நோக்கமாய் இருக்கிற பொழுது, இரவும் பகலும் அதை பார்க்கிற பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற திருத்துவ திரியகத்துவ தேவனுடைய அன்பு உங்களை அளவில்லாமல் மூடுமாம். அல்லேலூயா. அதுதான் அனுதினமும் அப்ப அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். அதே யோசுவாவின் புஸ்தகம் 1:9 வாசிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பாருங்க, 9வது கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகியாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு உன்னையோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மோசே மறந்து விட்டான். இத்தனை திரளான ஜனங்களை அழைச்சு வந்த அவனுடைய ஊழியக்காரனாய மோசே மறந்து விட்டான். இப்ப யார் இருக்கிறான்? யோசுவா இருக்கிறான். அவனை ஊழியக்காரனாய் அவன் ஏற்கனவே ஏற்படுத்தி இருந்தான். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்ன? நீ பயப்படாதே, நீ போகும் இடமெல்லாம். ஆண்டவர் முதலாவது சொல்றார், உனக்கு நான் கட்டளையிடவில்லையா? ஹல்லேலூயா. அப்ப தேவன் உங்களை பார்த்து சொல்றார், இன்னைக்கு நாங்கள் மறைந்து போகலாம், யாராவது மறைந்து போகலாம். அந்த ஊழிய பாதையில சரி, தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கிற காரியங்களில் சரி, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட வருவார். ஹல்லேலூயா. எப்ப வருவார்? அனுதினமும் நீங்கள் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருப்பீர்களா இருந்தால், அந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை, கட்டளைகளை நீங்கள் அப்படியே கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கிறவர்களாய் இருந்தால் மாத்திரமே கர்த்தர் உங்களோடு கூட வருவார். ஆமென். அதான் சொல்றார், பலன் கொண்டு திடமனதாயிரு. பலன் கொண்டு நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். உங்களோடு ஒருவர் பயங்கரமான தேவன், அண்ட சராசரங்களையும் ஆளுக செய்கிற இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. அப்ப 3வது காரியம் பார்த்தோம். அன்னதினமும் அவருடைய வார்த்தையில நாங்கள் என்ன செய்யணும்? தியானமாய் இருக்க வேண்டும். ஆமென். அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் இருக்கிற பொழுதுதான் பிரியமானவர்களை நாங்கள் ஜெயம் எடுக்க முடியும், பலன் கொள்ள முடியும். ஆமென். ஆமென். அப்ப அடுத்ததாக நாங்கள் 4வது பார்க்க போறோம். சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு ஆதாரமான வசனத்தை நாங்கள் வாசிப்போம். மத்தேயு 28:20. Matthieu chapitre 28 verset 20. Et enseignez-leur à observer tous ceux que je vous ai prescrits, et voici, je suis avec vous tous les jours jusqu'à la fin du monde. Amen. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை அங்க பாருங்க, ஸ்கிரீன்ல போடப்படுது. உங்களுடைய வேதாகமம் உங்களுடைய கரங்களில் இருக்கிறது. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆமென். யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? சீசர்களுக்கு இந்த கட்டளை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். இங்க அழைக்கப்பட்ட சீசர்களுக்கு சொன்னார், நீங்க போய் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவின் படி அவர்கள் செய்யும்படியாக சுவிசேஷம் அறிவித்து, நான் எப்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேனோ, எப்படியான காரியங்களை நீங்கள் செய்யும்படியாக உங்களை அழைச்சு உங்களுக்கு நான் கற்பித்தேனோ அதன்படி நீங்கள் செய்யும்படி அவதானமாய் செய்ய கலந்து போகும்படியாக கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். அப்ப நாங்கள் கேட்டுக்கொண்ட எல்லா வார்த்தையின்படி மற்றவர்களுக்கு கட்டுக்கல்ல இருக்கிற, வேதனைகள்ல இருக்கிற, பாடுகள்ல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஆண்டவருடைய அன்பை அறிவிக்க வேண்டும்.
ஹalleluya. இது நம்ம மேல விழுந்த கடமை. இதான் ஊழியம். ஆமென். இதான் பிரதானമായ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது சுவிசேஷ ஊழியம். ஆமென். இதான் ஆண்டவர் கட்டளையிட்டு போனார் சீசர்களுக்கு. அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பதாக நீங்கள் போய் நான் உங்களுக்கு கட்டளையிடலையா? கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி. எவர்கள்? உலகத்தில் உள்ள சகல ஜனங்கள், அவரை அறியாத ஜனங்கள், விக்கிரங்களை ஆராதிக்கிற ஜனங்கள், அறியாத தேவர்களுக்கு பலியிடுகிற ஜனங்கள், என்னும் இருளில் இருக்கிற ஜனங்கள், என்னும் யாரே தேவன் என்று தெரியாம இருக்கிற ஜனங்கள், இந்த வாழ்க்கையில இதான் முடிவென்றது துயரத்தில் துக்கத்தில் இருக்கிற ஜனங்கள், இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய அன்பை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். ஆமென். இதுக்காகத்தானே தேவன் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க, ஊழியத்தில் எத்தனையோ வகை ஊழியம் இருக்கிறது. இங்கே கூட நீங்கள் ஊழியம் செய்றீர்கள். அது சின்ன ஊழியம், பெரிய ஊழியம், போசனை ஊழியம், கூட்டல் கழித்தல், எப்படிப்பட்ட ஊழியமாய் இருக்கலாம். எல்லாம் தேவனுக்காகவே நாங்கள் நீங்கள் செய்கிறோம். ஹalleluya. யாருக்காக செய்கிறோம்? இயேசுவுக்காக நாங்கள் செய்கிறோம். ஹalleluya. இதுல சொந்தம், பந்தம், உறவு, மச்சான், மாமா என்ற உறவுக்கே இங்கே இடம் இல்லை. ஒரே ஒருவர் ரட்சகராய் இயேசுவுக்காகவே நாங்கள் செய்கிறோம். ஹalleluya. எங்களுடைய நேர செலவினங்கள் சரி எல்லாத்தையும் நாங்கள் அவருக்காகவே நாங்கள் செலுத்துகிறோம். ஆமென். என்று சொன்னால் அவர் ஒருவரே எங்களுக்கு எல்லாத்துக்கும் மேலாக எல்லாமாய் இருக்கிறார். ஆமென். அவர்தான் சகலத்தை எங்களுக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆகையினால அவரையே நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். ஹalleluya. அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். ஐந்தாவது காரியம் பிரியமானவர்களே, அப்ப நாலாவது காரியம் பார்த்தோம். நீங்க சோர்ந்து போகாமல் ஊழியம் செய்ய வேண்டும். ஐந்தாவது காரியம் பார்க்க போறோம். மனிதர்களால் இன்னைக்கு தான் பெரிய பிரச்சனை. மனிதர்களால் வருகிற பிரச்சனை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 25வது வசனம். Chapitre 29, verset 25. La crainte des hommes tend en piège, mais celui qui se confie en l'Éternel est protégé. Amen. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஹalleluya. அந்த பாருங்க வசனத்தை அழகாக பாருங்க. நீங்க மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். இன்னைக்கு தேவனுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, இன்னைக்கு பயப்படுறோம் யாருக்கு? மனுஷருக்கு தான் பயப்படுகிறோம். வேலை இடத்துல போனா நடுங்குகிறோம். கணவன் மனைவிக்கு நடுங்குவா, மனைவி கணவனுக்கு நடுங்குவா. அத பிள்ளைகள் இன்றைக்கு தாய் பெற்றோர்களை விரட்டி நடக்க வைப்பார்கள். இப்படியான பயமான காரியங்கள் அநேக காரியங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஆனால் நாங்கள் உண்மையாய் நாங்கள் பயப்பட வேண்டிய ஒரே ஒருவர், அவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு ஒருவருக்கு. ஆமென். அப்ப மனுஷருக்கு நாங்கள் பயப்பட்டோம்னா அது பாதாளத்தில் விழுகிறதுக்கு சமம். ஆமென். அது உண்மையிலே பாதாளத்தில் விழுகிறதுக்கு சமம். நீதியின்படி நாங்கள் நடப்போமாய் இருந்தால், நீங்கள் நீதியின்படி நடந்தீர்களாய் இருந்தால் நீங்களே மனுஷனுக்கு பயப்பட வேண்டும். ஆமென். நீதியின்படி இப்படித்தான், இதுதான் நீதி. நான் இந்த நீதியின்படி சொல்லுகிறேன். நான் உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக நான் உயர்ந்தவன் சொல்லல, நான் தைரியசாலி என்று சொல்லல. நான் நீதியின்படி உங்களோட பேசுகிறேன். நீங்கள் இதை கேட்டால் கேளுங்கள், கேட்காவிட்டால் நீங்க போங்க, என்ன விடுங்க, நாங்க போயிடுறோம். இதுதான் நீதி. ஆமென். அவர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம். அவர்கள் பணத்தை கொடுக்கிறவர்களா இருக்கலாம், அல்லது உங்களை ஏற்றி இறக்கிறதோ ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு உங்களுக்கு உதவுறவர்களா இருக்கலாம், உணவு கொடுக்கிறவர்களா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தவர்களா இருக்கலாம். அதுக்காக நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டும் என்ற இதில் அவர்களுக்குள்ள ஒரு மரியாதை நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆமென். அவர்களுக்கு ஒரு கனத்தை நாங்கள் கொடுக்கிறது உண்டு. ஆமென். பெரியவர்கள் இப்படி செய்தார்கள், நன்றி உள்ளவர்களாக இருக்கிறது உண்டு. ஆனால் நீங்கள் மனுஷருக்கு பயப்படும்படிக்கு இங்க வேதம் சொல்லல, அவர் ஒருவருக்கே நீங்கள் பயப்பட வேண்டும். ஆமென். இயேசு ஒருவருக்கே பயப்பட வேண்டும். ஆமென். ஆனா இன்னொரு காரியம், பயமான காரியம் நமக்கு வராது என்று நான் உங்களுக்கு சொல்லினேன். எப்படின்னு ஒரு பயமான காரியம் நமக்கு வரும். அவன் ஏதோ ஒரு விதத்துல வரலாம்.
ஆமென். ஆனால் அடுத்த நிமிடமே கர்த்தரின் வார்த்தையின் வாக்கு தத்தத்தை நாங்கள் சொல்லுகிறவர்களாய், அந்த வாக்கு தத்தத்தின்படி நாங்கள் சொல்ல நம்மை சூழ்ந்திருக்கிற அந்த இருள் நம்மை விட்டு விலகி போய்விடும். ஹல்லேலூயா. எங்களை விட்டு விலகி போய்விடும். இந்த காரியத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்துல உங்களுக்கு பயம் வருகிற பொழுது, ஆண்டவரே நீதானே சொல்லி பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தரோட வரவேண்டு வாக்கு பண்ணினீரே. ஆமென். அப்படியான வாக்கு தத்தத்தை சொல்லி ஆண்டவருக்கு சொல்லுகிற பொழுது அவருடைய வார்த்தை ஒரு செகண்ட்ல உங்களுக்கு முன்பதாக அது வேலை செய்ய வரும். ஹல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. ஆமென். கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், மனைவி ரட்சிக்கப்படாத பிரச்சனையா இருக்கலாம், அல்லது உங்கள் சகோதரர்கள் ரட்சிக்கப்படாத பிரச்சனையா இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணினவர்கள் யாராவது ஒன்று உங்களுக்கு எதிராக உங்களுக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். இதுக்குள்ள போகாது, அதுக்குள்ள போகாது, இப்படி செய்யாத, அப்படி செய்யாத, இதை நீ ஏற்றுக்கொண்டீங்க, நான் உன்னை வருத்திடுவேன். நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எதை இழந்தாலும் அவர் உங்களை இரட்டிப்பாய் அல்ல 1000 மடங்கு அவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. 1000 மடங்கு உங்களுக்கு கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், மனுஷருக்கு நீ பயப்படாத மகனே, எனக்கு பயப்படு. யாருக்கு? உண்டாக்கின இயேசுவுக்கு பயப்படு. ஹல்லேலூயா. உங்களை ஜீவன் கொடுத்தாரே, நாசில சுவாசத்தை ஊதினாரே, உங்களை அவர் உருவாக்கினாரே, உங்களை நித்திய காலமாய் தன்னோடு வச்சிருக்க போற, இடைவிடாமல் உங்களை பாதுகாக்கிற, இரவும் பகலும் தூங்காத இயேசுவை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற பொழுது நீங்கள் மனுஷனுக்கு பயப்படவே மாட்டீங்க. ஆமென். தேவனோட கூட இருக்கிற பிள்ளை எலியாவுடைய காரியம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவன் பயப்படவே இல்லை, அவன் பேர்ந்து பயந்தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இவ்வளவு தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக பல தீர்க்கதரிசிகள் ஒரு தனி மனுஷனா அவன் போய் நின்றான். ஆமென். அவன் விண்ணப்பம் பண்ணுற விண்ணப்பங்கள் அன்றைக்கு நடக்கலன்னு சொன்னா எலியாவுடைய தலை அங்கேயே வெட்டப்பட்டிருக்கு. ஆமென். ஆனா பாருங்க எப்படி நின்றான். அவன் தேவனுக்கு பயந்து தேவனுடைய கட்டளைப்படி அதிகாரத்தோட நின்றான். அவன் ஜெயம் பெற்றான். ஹல்லேலூயா. அது இந்த உலக ஜனம் முழுவதாய் இருக்கிறார். நீங்கள் நீதிமானாய் இருந்து தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் இருந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இருந்தால் நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. உங்களை உருவாக்கினவர் ஒருபோதுமே கைவிட மாட்டார். எரேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. Jérémie chapitre 1 verset 8. Ne les crains point, car je suis avec toi pour te délivrer, dit l'Éternel. Amen. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, எரேமியாவுக்கு சொல்றார் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆமென். அப்ப 1வது யோசுவாவின் புத்தகத்துல பார்த்தோம், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட கூட வருகிறார் என்று. அங்க இங்கே அடுத்தத பாருங்க, இந்த பயப்படுகிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா அந்த வசனங்களை கவனிங்க. நீ அவர்களுக்கு பயப்படாத, நீ பயப்படாத, உன்னை காக்கும்படி உன் தேவனாய கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கத்தியோட இருக்கட்டும், என்ன விதமான காரியத்தோட உங்களுக்கு இருக்கட்டும், உங்களை கொலை செய்யணும் மிரட்டட்டும், செய்யட்டும், எல்லாத்தோட நிக்கட்டும். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, சேனைகளின் தளபதியாகிய யுத்த வீரனாகிய இயேசு என்ற நாமத்தினால அந்த கோலியாத்துக்கு முன்பதாக தாவீது சிறுவனாய் இருந்த மரபோட இருந்த அந்த கோலியாத்துக்கு முன்பதாக ஒரு சின்ன பிள்ளையாய் ஒரு கூடான் கல்லோட துணிகரமாய் அவன் நிற்பானாய் இருந்தால் அவன் யாரை நம்பி நின்றான்? இயேசு என்ற நாமத்தை நம்பி நின்றான். ஹல்லேலூயா. அவரை நீங்கள் நம்பி நிற்பீங்களாய் இருந்தால் நீங்கள் ஒன்றிலுமே பயப்பட வேண்டியது இல்லை. ஆமென். பொறுமையோட நீங்கள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் உங்களை உதாசீனம் பண்ணலாம், பண பிரச்சனையில அல்லது ஏதோ ஒரு காரியங்கள் உங்களை உதாசீனமாய் உங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் தான் ஜெயம் எடுப்பீங்க. நிச்சயமாய் நீங்கள் தான் வெற்றி. உங்கள் பக்கம் தேவன் இருக்கிறபடினால் தேவனுடைய பிள்ளைகள் தலைமுடிவத ஒரு நாளும் பிதாவாகிய தேவன் விரும்பவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் விரும்ப மாட்டார், ஒரு நாள் நீங்கள் தலைமுடிய மாட்டீர்கள். அதனால சொல்றாங்க,
ஜனங்கள் ஒருபோதுமே வெட்கப்பட்டு போவதில்லை. அதே யோவேல் 2:27 அடுத்த வசனத்துல சொல்றார், என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. யாருடைய ஜனங்கள்? நானும் நீங்களும் அவருடைய